கேரளாவில் பேய் ஓட்டுவதாக கூறி 16 வயது சிறுமியை பாலியல் தொல்லை கொடுத்ததாக பிரபல ஜோதிடர் மீது போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். தாயுடன் சென்ற சிறுமிக்கு ஜோதிடரால் அரங்கேறிய கொடுமை என்ன? கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள அரிக்கல் பகுதியைச் சேர்ந்தவர் ஜோதிடர் VS முராரி தந்திரி என்கின்ற ராஜன் பாபு. புதூர் பகுதியில் உள்ள தனது வீட்டில் வைத்து ஜோதிடம் பார்த்து வந்தார். மாந்திரிக கட்ட மூலம் பில்லி சூனியம் இருந்தால் கட்ட விழுக்கப்படும், பேய் ஓட்டப்படும் என கூறி அதற்கான சில வேலைகளிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். இவர் சரியான பேய் ஓட்டுபவர் போல் இருக்கு. பேயை இவரை கண்டால் பயப்படும் போல் இருக்கிறது. நாம் சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கிறோம் என்று சமீபத்தில் இதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது மகளுடன் ராஜன் பாபுவை சந்தித்துள்ளார். ஐயா, என் மகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருது, படிப்புல கவனம் செலுத்த மாட்டேங்க என கூறி கையெடுத்து கும்பிட்டுள்ளார். அதற்கு இந்த பேய் ஓட்டுவது பூஜை புனஸ்காரங்களில் இவர் PhD படித்தவர் அல்லவா, அதனால் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், சரி செய்து விடுகிறேன், ஒன்றும் கவலைப்படாதீர்கள் என்று ராஜன் பாபு கூறிவிட்டு பூஜையில் வைத்து என்ன பிரச்சனை என்பதை திட்டவட்டமாக பார்த்து சொல்லுகிறேன், இன்னொரு நாள் வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். பின்னர் சம்பவத்தன்று காலை 11 மணி அளவில் சிறுமியுடன் அவரது தாயார் மீண்டும் ஜோதிடர் வீட்டிற்கு சென்றார். ஆனால் பிற்பகல் 3 மணி அளவில் தான் அவரை சந்திக்க அவர் அனுமதித்திருக்கிறார். பேய் ஓட்டுவதாக கூறிய ராஜன் பாபு சிறுமியை தனியாக உள்ள அறைக்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறார். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாகியும் அவர் வெளியே வராததால் தாய் உள்ளே சென்று பார்த்த பொழுது தன் மகள் கண்ணீரும் கம்பலையுமாக இருப்பதை கண்டு துடிதுடித்து போனார். அப்பொழுது தனக்கு நேர்ந்த கொடுமையை கூறி கதறி அழுத சிறுமியை வெளியே கூட்டிக் கொண்டு ஓடிய தாய் உறவினர்களுக்கு தெரியப்படுத்த அவர்கள் ஜோதிடரின் வீட்டை அப்படியே சூழ்ந்தனர். ஆனால் ராஜன் பாபு பின்வழியாக தப்பியோடி தலைமறைவாகிவிட்டார். இச்சம்பவம் தொடர்பாக புதூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு போலீசார் ஜோதிடர் மீது வழக்கு பதிந்தனர். தப்பியோடி தலைமறைவானவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.